உங்களோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேஜையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்ணை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனையை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழப்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசரஸ் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய். அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்கவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்ல? தம்பி, தெரியுமா? சிறுவர்களாக இருக்கிறீங்களா? தெரியுமா அந்த கதை? தெரியாதா? ஐயோ, டீச்சர்கிட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு வகுப்பு இருக்குதா? மறைக்கல்வி வகுப்பு இருக்குதா? டீச்சர்கிட்ட போய் கேளுங்க, என்ன டீச்சர் இந்த கதைன்னு. நான் படித்தேன். லாசரஸ் பணக்காரரா ஏழையா? பிள்ளைங்களை சொல்லுங்க, பணக்காரரா ஏழையா? தெரியாதா? ஏழை. லாசரஸ் என்றால் அந்த பேர் என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும்? லாசரஸ் என்றால் இப்ரேய மொழியில் இலாசர் என்றால் இறைவன் உதவி செய்வார்
இறைவன் உதவி செய்கிறவர். லாசர் என்றால் ஹீப்ரேய மொழியில காட் ஹெல்ப்ஸ், ஒன் காட் ஹெல்ப்ஸ். இப்பொழுது இந்த கதையை கேட்டோன்னே நிறைய பேர் பூசியிலையும் குருவானவர்கள் தான் சொல்லுவாங்க, ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க, பணக்காரர்களாக இருக்கிறீங்க, நீங்களாம் ஏழைங்களை கவனிக்கணும், தாராளமாக கொடுங்க என்று சொல்லுவார்கள். அதே போல் நானும் சொல்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஒரு நபர் போய் ஒரு ஞானி, ஒரு குருவை போய் பார்த்தாரு. அந்த குருட்ட கேட்டாரு, குருவே குருவே, நான் ஏன் இப்படி ஏழையாக இருக்கிறேன் என்று கேட்டார். நான் எல்லாம் இருந்தோம் ஏழையாக இருக்கிற மாதிரி தோன்றுது என்று கேட்டார். உடனே அந்த குரு சொன்னார், ஒருவேளை நீ பெருந்தன்மை இல்லாமனா இருக்கலாமே, பெருந்தன்மை அதாவது ஜெனராசிட்டி ஒன்றை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீ தொண்டு செய்யாமல் இருக்கலாம், அதனால ஒருவேளை நீ ஏழையா மாதிரி தோண்டலான்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், ஒருவேளை நீ தாராளமான மனசு உன்னிடம் இல்லை, தாராள மனசு இல்லை, நீ தொண்டு செய்கிற அந்த பக்குவம் இல்லை, நீ பெருந்தன்மை உன்னிடம் இல்லை, ஸோ நோ ஜெனராசிட்டி, யூ ஆர் நாட் சேரிட்டபிள் இனாஃப், யூ ஆர் நாட் ஜெனரஸ் இனாஃப் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அப்படியா, உண்மையாவா? ரொம்ப கவலைப்பட்டார். உடனே அந்த குரு சொன்னார், ஏன் கவலைப்படுற, இதெல்லாம் உன்ட்ட இல்லையான்னு கேட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதுக்குன்னு சொன்னார். நான் என்கிட்ட ஒன்றும் இல்லையே கொடுக்கறதுக்குன்னு. உடனே சொன்னார் குரு, உன்கிட்ட நிறையா இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னார். உன்கிட்ட நிறையா இருக்குது கொடுக்கறதுக்குன்னு சொன்னார். உடனே அவர் கேட்டார், என்ன இது நிறையா என்கிட்ட இருக்குதுன்னு கேட்டார். 5 பொக்கிஷங்கள் உன்னிடம் இருக்கிறது, 5 பொக்கிஷங்கள் உன்னிடம் இருக்கிறது. உடனே என்ன அதுன்னு கேட்டார் அவர். முதல் பொக்கிஷம் உன்னுடைய பொன் சிரிப்பு. முதல் பொக்கிஷம் உன்னிட பொன் சிரிப்பு. என்னிடம் ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்குன்னு. ஏன் தெரியுமா, சற்று முன்பு நான் கை காட்டினேன், நான் பார்க்குறேன் எத்தனை பேர் கை காட்டினீங்க, எனக்கு எத்தனை பேர் கை காட்டினீங்க. உடனே அப்படியே நீ கை காட்டு, என் வேலையை நான் நடத்துகிறேன். எத்தனை பேர் சிரிச்சிங்க, நீ சிரி, நான் முறைக்கிறேன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைங்க. உன்னிடம் இருக்கிற அந்த சந்தோஷம். இங்கே யாராவது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? யாராவது வேதனைப்படுறோமா? ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, இந்த அழகான ஆலயத்தில் உட்காந்துருக்கிறோம், என்ன குறை? சில பேர் வயிறு நிரம்பி வந்திருப்பீங்க, இங்கே நான் சாப்பிட்டு அப்படியே 2-3 போட்டுட்டு வந்திருப்பீங்க. சில பேர் இப்போ தான் பூசை முடிஞ்சோன்னு ஓடி போய் அமுக்கிக்கிட்டு வருவோம். என்ன குறைவு? ஏன் சிரிக்க முடியல? ஏன் உங்களிடம் இந்த பொண்ணு சிரிப்பு இல்லை? ஏன்னா இங்க காலியா இருக்குது, இங்க நிறைவு இல்லைங்க. இங்க நிறைவா இருந்தா சரளமா வரும். when you are so filled inside here, automatically you are able to smile. when you are empty inside here, nothing will happen. உங்களை வற்புறுத்தணும், சிரிடா சிரிடா, கை காட்டுறான்னு டக்குன்னு வரணுங்க. முதல் பொக்கிஷம் உன்னுடைய பொன் சிரிப்பு. The first treasure that you have is your smile. இது பணத்தால வாங்க முடியாது. லாசரஸ் ஏழையா கெஞ்சிக்கிட்டு இருந்தார் அவரிடம். அவர் மதிக்கவே இல்லை அவரை. முதல் பொக்கிஷம். இரண்டாவது பொக்கிஷம், அதுக்கு முன்பு
சிரிக்க நிறைய பேர் கற்றுக்கணும். அதான் சொல்லியிருக்கலாம், போனது ஒரு தடவை சொன்னேன். நாய் பூனெல்லாம் சிரிக்க தெரிஞ்சிச்சுன்னா நம்மலாம் சண்டை போடும் போது அதை பார்த்து இந்த பாரு நல்ல வேலை நன்றி சொல்லுங்க அதுக்கெல்லாம் சிரிக்கலன்னு. இரண்டாவது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த கண்கள். இந்த கண்கள் கொடுத்திருக்கிறார் இன்னொரு பொக்கிஷம். எத்தனை பேர் இந்த கண்களுக்காக இறைவனிடம் நன்றி சொல்லியிருக்கின்றோம்? இந்த கண்களை சரியாக பாவித்து கொண்டிருக்கின்றோமா? ஒரு அம்மா இங்க வந்தாங்க, லைட்டு போட்டா அது கண்ணு கூசுது, உடனே டிம்மா ஆக்கிறோம் லைட்டை. நான் கேட்டேன், ஏம்மா உனக்கு? இல்லை ஃபாதர், என் கண்ணு பழுதா போச்சு. எப்படி பழுதா போச்சுன்னு? நான் ராத்திரியிலலாம் வந்து ஃபோனை அந்த லைட்டை அடைச்சிட்டு ஃபோனை பார்த்து டாக்டர் சொன்னார் உன் கண்ணு இப்படி போச்சுன்னு. இது உண்மையான கதைங்க. நான் ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்குலாம். ராத்திரியில் லைட்டை அடைச்சிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த லைட்டு அந்த லைட்டோட உங்களை டேமேஜ் பண்ணிடும். என்னத்தை பார்க்குறீங்க ஒவ்வொரு நாளும்? எவ்வளோ நேரம் என்னத்தை பார்க்குறீங்க? ஒரு நபரை நான் பார்க்கும் பொழுது அந்த நபரை அன்பான கண்களால் பாருங்களேன். லுக் அட் அதர் பீப்புள் வித் லவ் இன் யோர் ஐஸ். வேற்றுமையில பார்க்காதீங்க, கசப்புல பார்க்காதீங்க, துரோகியா பார்க்காதீங்க. பிடிக்காம இருக்கிறதுக்காக கண்களை பயன்படுத்தாதீர்கள். நிறைய பேர் நம்மளை பிடிக்காது, அவங்கள பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா பார்க்கும் பொழுது கசப்பான கண்களை பார்க்காதீங்க. லுக் வித் தி ஐஸ் ஆஃப் லவ். ஏனென்றால் அவர் அந்த கண்களால பார்த்தாரு. அந்த பணக்காரர் ஏழை மனுஷனுக்கு, அந்த ஏழைக்கு ஒரு பேர் கொடுத்தாரு இறைவன் இந்த கதையில, லாசரர் என்று. ஆனா ஏன் பணக்காரருக்கு பேர் கொடுக்கல? சிந்திச்சுமா? There was one rich man, but there was a poor man. The poor man's name is Lazarus. Lazarus என்றால் இறைவன் உதவி செய்வார் என்று அதோடைய அர்த்தம். ஆனா பணக்காரனுக்கு பேர் கொடுத்துக்கலாமே, ஏன் கடவுள் பேர் கொடுக்கல அந்த நற்செய்தியில? கொஞ்சம் சிந்திச்சிங்களா? ஏனென்றால் அந்த பணக்காரன் யார் தெரியுமா? நீங்களும் நானும். அவர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இயேசு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஞானி. அவர் சொல்லும் கதைகள்லாம் நம்ம வந்து ஆழமா பார்க்கணும். அந்த பணக்காரர் யாருன்னா நீங்களும் நானும். அவர் சுட்டி காண்பிக்கிறார், நீ தான் அந்த பணக்காரன். நீ புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை முழுதும். உன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொக்கிஷம், அதை நீ உணர மாற்றாய். அந்த பொக்கிஷத்தை வைத்து 4 பேருக்கு நன்மையை செய்ய. முதலாவது ஒரு புன்னகையை கொடு. 1000 10,000 கொடுக்கிறதுக்கு அவசியம் இல்லைங்க. ஒரு புன்னகை கொடுத்தால், when you smile, one moment of heaven, ஒரு நொடி சொர்க்கம் இன்னொருக்களுக்கு கொடுக்கிறோம். சில பேர், நான் என்னுடைய அனுபவம் நிறைய இருக்குதுங்க. இப்பதான் ரோமாபுரியிலேருந்து வந்தேன். ரோம் பல இடங்களுக்கு இத்தாலியில போயிட்டு இருந்தேன். ஆனா நிறைய பேரு வசதி நிறைய இருக்குதுங்க, ஆனா முகத்துல ஒரு சிரிப்பு இல்லை. நோ ஜாய். நான் சொன்னேன், ஆண்டவரே நன்றி ஐயா, மலேசியால நான் இருக்கிறேன்னு. சிரிக்கிறீங்க நீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஒருத்தரும் சிரிக்க மாட்டான், ஒருத்தையும் சிரிக்க மாட்டாளுங்க. அப்புறம் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போனோம். அது வந்து புஃபே டின்னர், சைனீஸ் டின்னர். ஒரு பெண்ணு வந்து வெள்ளைக்கரிசி தான். நான் சாப்பிட்ற இடத்துல அங்க வந்து நின்னாள். ரொம்ப சிரிப்பு முகத்துல. நான் உடனே எல்லார்ட்டையும் சொன்னேன், இது வந்து இட்டாலி காட்சி இல்லை, இவன் நிச்சயமா இட்டாலியனா இருக்க முடியாதுன்னு சொன்னேன். எப்படி ஃபாதர் சொல்றீங்கன்னு? முகத்தை பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா. எல்லாரும் முடிஞ்சிட்டு வெளியே வராங்க. நான் கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் போய் கேட்டேன், அம்மா நீ எங்கேருந்து வந்துருக்கேன்னு. ஐ கம் ஃப்ரம் ரொமேனியா. ரொமேனியா வந்து ரொம்ப பெரிய செல்வாக்கு நாடு அல்ல, அது கொஞ்சம் ஏழை நாடு. ஏழைங்கள்ட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வாக்கு உள்ளவன்ட்ட இல்லை. செல்வாக்கு உள்ளவன்ட்ட அவன் பெரிய காடி இருந்தா அந்த காடியை வேதனையா உட்காந்து ஓட்டுவான். எல்லாம் இருந்தும் இங்க காலியா இருக்குது. So no point to have all the riches in the world when I am empty here.
இங்க காலியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி இருக்காதுங்க. ரெண்டாவது, இந்த கண்களால் நீங்க சரியாக பார்க்க கத்துக்குங்க. லுக் வித் த ஐஸ் ஆஃப் லவ். அன்புல பாருங்கள் எல்லாரையும். மூன்றாவது என்னன்னா, இந்த நாக்கு இருக்குல்ல, நாக்கு. இந்த நாக்கால 4 பேர் ஆசீர்வதிக்கவும் முடியும், சபிக்கவும் முடியும். நல்ல இனிமையான சொற்களையும் பயன்படுத்த முடியும், கசப்பான கெட்ட அபாச்சாரமான வார்த்தையும் பயன்படுத்த முடியும். அன்பார்ந்தவர்களே, நீங்க ஒரு வாரத்துல எத்தனை தடவை நல்ல வார்த்தையை பாவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? 4 பேரை தூக்கி விடுற வார்த்தையை பாவிக்கின்றோமா, அல்லது அசிங்கமான கேவலமான வார்த்தைகளை பாவிக்கின்றேனா? வீட்டில் கூட சில பேர் கெட்ட வார்த்தையை பாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர்கள், கணவன் மனைவி இடையிலேயே. ஒருத்தரை தூக்கி விடுங்களேன் நல்ல வார்த்தையில. வேர்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், வேர்ட்ஸ் ஆஃப் லவ், வேர்ட்ஸ் ஆஃப் கம்பேஷன், வேர்ட்ஸ் ஆஃப் மாஸ், இரக்கமான வேர்ட்ஸ் ஆஃப் மர்சி, இரக்கமான வார்த்தைகளை பயிங்கள. இதெல்லாம் பொக்கிஷம் இல்லையா? ஆல் திஸ் ஆர் வித் யூ. பணம் பணம் என்று நினைக்காதீர்கள். இதெல்லாம் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணங்கள். பணம் மாதிரி, இதெல்லாம் பணத்துக்கு மேலானது. பணம் இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு போயிடும், ஆனால் இது இன்னைக்கு கொடுத்தோம்னா நிலைத்து நிற்கும். அதனால அன்பார்ந்தவர்களே, உங்க வார்த்தையில 4 பேரை தூக்கி விடுங்க. என்கரேஜ் அதர்ஸ். நல்லா இருக்கிறியாப்பா, நல்லா இருக்கிறீங்களா? ஒருத்தர் நல்லது செஞ்சா, நல்லா படிச்சப்பா, நீ நல்லா பாடுறையா, நல்லா வேலை செஞ்சீங்கய்யா, உனக்கு எல்லாம் திறமெல்லாம் இருக்குது. 4 பேர் ஊக்க வையுங்கள். நல்ல வார்த்தைகளை இந்த நாவால பயன்படுத்துங்களேன். வீட்டில் எத்தனை பேர் கெட்ட பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? சும்மா சரளமாக வருது சில பேருக்கு. நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்கள். இதுதான் பொக்கிஷம். மூன்றாவது பொக்கிஷம். 4வது, உங்களுக்கு எல்லாத்துக்கும், யாருக்காவது இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஹார்ட், இதயம் தானே ஹார்ட். யாருக்கு இங்கே இதயம் இல்லை? கை தூக்குங்க. லேப்டாப்னு அடிச்சுக்கிட்டு இருக்குதுல்ல, ஆமாவா இல்லையா? இந்த இதயத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? எத்தனை பேருக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இந்த ஒரு வாரத்தில் சில பேர்கிட்ட சொல்லிடுவோம், எனக்காக ஜெபிச்சுக்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேரை பற்றி உங்கள் மனசில் நல்லது நினைக்கிறீங்க? பரவாயில்ல, அது தப்பாக செஞ்சுட்டா தப்பு, அது சின்ன தப்பு தான், விட்டுருங்க அது தப்பை. அதை மாற்றி பார்ப்போமே, ஜெபிப்போமே மற்றவங்களுக்கு. மற்றவங்களை வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவனு வாழ்த்துவோமே. எத்தனை பேரை நம்ம வாழ்த்துறோம்? வீணா போனோம் பாரு, அவன் அழிஞ்சே போனோம். தமிழ் படத்தில் பார்த்தீங்களா, அப்படி அந்த வாரி கட்டிக்குவாங்க, அப்படியே கட்டிக்கிட்டு, நீ சாவ போ, நீ பேய் நாய், நீ வந்து என்ன சொல்லுவாங்க, அழிஞ்சி போ. அதெல்லாம் வரக்கூடாதுங்க. இந்த இதயம் சுத்தமாக இருக்கணும். இந்த இதயத்தில் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், நான் கெட்டு போயிருக்கணும்னு சொல்லுவா? இல்லை, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நான் ஒரு பூசையில் வந்து சொன்னேன், அடுத்த தடவை சொல்கிறேன், ஐஸ்கிரீம் கதை. இன்னொரு தடவை அந்த ஐஸ்கிரீம் கதை சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாம் வந்து கேட்டாங்க, ஃபாதர் நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு. வாங்கி கொடுங்க இப்போன்னு சொன்னேன். வாங்கி கொடுத்தாங்க. இட்டாலி ஐஸ்கிரீம்லாம் ஃபென்டாஸ்டிக்கில். ஸோ அந்த கதை சொன்னோன்னே நான் நினச்சேன், அடுத்த தடவை வந்து நான் வந்து இன்னொரு கதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஐஸ்கிரீம். ஸோ வாழ்க்கை ஐஸ்கிரீம் போல் இருக்கணும், இனிப்பா. ஸோ இந்த இதயத்தை சரியாக வச்சுக்கோங்க. இந்த இதயம் கசப்பாக இருந்துச்சுன்னா, இந்த இதயம் சரியாக இல்லாட்டினா நம்மளுடைய உறவுலாம் உடஞ்சி போயிடுவாங்க. 5வது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 5வது, இந்த உடல் முழுவதும், இந்த உடல் சரியாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு பணி செய்யத்தான் நான் வந்திருக்கின்றேன். பணி செய்வோம். அன்று அந்த பணக்காரன் லாசருக்கு கொஞ்சம் கூட உதவி செய்யல. ஆனால் லாசரஸ் மேலே இருக்கும் பொழுது அவருடைய விரலில் ஒரு தொட்டு தண்ணீர் கிடைச்சாலே போதும் என்று கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அன்பார்ந்தவர்களே, பணி செய்ய கற்றுக்குங்க. தாராள மனசோடு இருந்தால் பணி செய்வோம். 4 பேர் கூப்பிட, வாயா வாயா வாயான்னு. இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். 45 பேர் என் கூட வந்தாங்க. நான் இப்போ தான் யாத்திரைக்கு போயிட்டு வந்தேன். நாளே ஒருத்தர் வந்தார் என்கிட்ட.
ரொம்ப பணிவாக பேசினார். ஃபாதர், இதாவது நான் செய்ய முடியுமா ஃபாதர்? இந்த காலத்தில் இந்த 10 நாளில் தான் செய்ய முடியுமா? நான் உடனே சொன்னேன், ஐயா நீ வந்து இந்த வழிபாட்டெலாம் பார்த்துக்க, இந்த பாடல், இந்த பூசைக்கு வாசிக்கிறவர்கள், அந்த சங்கீதம் பாடுற வாசிக்கிறவர்களுக்கெல்லாம் நீ தயார் பண்ணு. ஓகே ஃபாதர்ன்னு சொன்னார். அப்புறம் எல்லாம் தயார் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் சரியாக நியமிச்சிட்டாரு. அப்புறம் பூசை 2 நாள் பூசை வச்சுட்டேன். 3ஆவது நாள் வந்து நீ கேட்குறாரு, ஃபாதர் நான் வந்து உங்களுக்கு பூசை உதவி செய்ய முடியுமா ஃபாதர்? மேலே பூசை தாராளமாக வந்து செய்யிப்பான்னு சொன்னேன். ஆனால் அவர் அந்த 2-3 நாள் வந்து ஒரு 5 நாள் இருக்கும் பூசையில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக வேறு கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கோயில் அல்ல. அப்போது அவங்க பூசையில் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து இங்கே இருக்குது, பீடத்திலே இருக்கும்போது அவர் வரல மேலே. 6வது 7வது நாள் அந்த பொருள் கொஞ்சம் தூரம் இருந்துச்சு. ஃபாதர் இன்னைக்கு வந்து உதவி செய்ய முடியுமான்னு அவர் எல்லாம் பார்த்துட்டாரு. வாயான்னு சொன்னேன். வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்து எல்லாம் கொடுக்குறாரு, கை கழுவுறதுக்கு, அந்த ஒயின்லாம் ஊற்றுறதுக்கு எல்லாம் உதவி செய்யுது. கடைசி நாள் பூசை, அப்புறம் வந்து ஃப்ளைட் எடுக்க வர போகிறோம். ரோம்லேருந்து வெளியே வரும்பொழுது அவர் சொன்னார், ஃபாதர் அவர் அதே போல் எனக்கு உதவி செஞ்சார். நன்மை கொடுக்குற நேரத்தில் நான் நன்மை கொடுக்க போகிறேன். 45 வருஷம் பேர் தான் பாருங்க. அந்த பிளேட் இருக்குல்ல, அந்த நன்மை அதை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு கொடுக்கறதுக்கு, அவர் உதவி செய்யறதுக்கு. எனக்கு அவர் யாரு தெரியுமா? ஒரு டாக்டர். அவர் பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறாரு. சீனன், ஆனால் ரொம்ப ஹம்பல், ரொம்ப பணிவு. அவர் மனதை ரொம்ப தொட்டுட்டாரு. ஏன்னா அவரோட தம்பியும் டாக்டர், இவரும் டாக்டர். தம்பி வந்து யூகேல இருக்கிறாரு, இவர் ஆஸ்திரேலியா இருக்கிறார். 2 பேரும் வந்தாங்க அவங்க அம்மா அப்பா கூட அந்த யாத்திரைக்கு. அவரை பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், அவங்களாம் ஜோக் அடிச்சாங்க, அவர் வந்து அடுத்து சாமியார் டிக்கன் ஆயிரலான்னு. இந்த மாதிரி கூட மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஒரு டாக்டர், எத்தனை டாக்டர் வந்து இனி பணிவாக வந்து கேட்பாங்க, ஃபாதர் நான் எதுவும் உதவி செய்யலாமான்னு. நான் டாக்டர்லா, நான் என்னத்துக்கு உதவி செய்யணும்? நான் லாயர்லா, நான் பட்டதாரிலா. பட்டதாரியோ லாயரோ டாக்டரோ எல்லாமே ஒரே குழி தான். ஸ்பெஷலான நீ சாமியாராக இருந்தால் உனக்கு ஸ்பெஷலான குழி. நான் சொல்லிட்டேன், எனக்கு ஸ்பெஷலான குழிலாம் வேணாம். சாமியாரங்களை கூட என்னை புதைக்க வேணான்னு சொல்லிட்டேன் நான். எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்களா, அங்கே போய் என்னை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டேன். கொளுத்தி போய் அங்கே போட்டுரு அந்த சாம்பல்னு சொல்லிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சரியாக வாழுங்க, அன்பு நிறைந்திருக்கணுங்க. லாசரஸ் ஏங்கிக்கிட்டு இருந்தாரு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது. எத்தனை லாசரஸ் நம்மளுடைய மத்தியில் இருக்கிறாங்க, எத்தனை பணக்காரர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றோம். நீங்க எல்லாம் செல்வாக்கோட பணக்காரராக இருக்கணும், இருந்த ஆகணும். ஏன் தெரியுமா? இங்க 10 பேர் பணக்காரர்களா இங்க இருந்தீங்களா, 100 பேருக்கு நீங்க வந்து சாப்பாடு போடுவீர்கள், 100 பேருக்கு நீங்க உதவி செய்ய முடியும். இங்க 100 பணக்காரர்கள் இருந்தீங்களா, 1000 பேருக்கு நீங்க உதவி செய்ய முடியும். அதனால அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் அந்த பொக்கிஷம் இருக்கிறது. அதனால அந்த ஸ்லைட்டை போடுங்க ஐயா. யூ ஹேவ் த ட்ரெஷர்ஸ். திருப்பாடல்கள் 146 8ஆம் வசனத்தை கொஞ்சம் சத்தமாக எல்லாரும் படிப்போம். ஆண்டவர் ஆண்டவர் பார்வையற்றவரின் கண்களை திறக்கின்றார். நம்ம எல்லாம் பார்வையற்றவர்கள் போல இருக்கின்றோம். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். தாழ்த்தப்பட்டோரை, லாசரத்தை உயர்த்திருந்தார். அதுக்கு அப்புறம் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். அந்த நீதிமான்கள் யார்? நீங்கள் தான் அந்த நீதிமான்கள். எப்போ நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க கத்துக்கிறீங்களோ, மற்றவர்களுக்கு நீங்க சேவை செய்ய புரிகிறீர்களோ, நீங்கள் தான் அந்த நீதிமான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை தூக்குறீங்க? நான் ஏன் கை தூக்கணும்? இவர் சொன்னா நான் தூக்கணுமாக்கும்? பணிவுங்க, பணிவு கத்துக்குவோம். பொக்கிஷம் என்றால் இந்த 5 பொருள்களை நம்மளுடைய சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அந்த 5 என்ன? முதல்ல
புன்னகை சிரிங்களே, கொஞ்சம் கூடியா சிரிங்க. ரெண்டாவது கண்கள். சரியா பாருங்க, அந்த கண்களை வைத்து சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு முறைக்காதீங்க. வந்துட்டானா, வந்துருச்சு பத்தியா, இது முன்னுக்கு. இதுதான் படிச்சுக்கிட்டே இருக்குது வாரம் வாரம். மூன்றாவது என்னங்க, நாக்க சரியா இன்னிலிருந்து சரியா பாவிச்சிருங்க. போய் குளோராக்ஸ் போட்டு கழுவிட்டு நல்ல வார்த்தை தான் பாவிக்க போறேன், கெட்ட வார்த்தையை பாவிக்காதீங்க. குளோராக்ஸ் போட்டு துணியெல்லாம் துவைக்கிறோம், ஆனா இங்க வாயில வரதெல்லாம் நாத்தம். துணி சத்த சுத்தமா இருக்கணும், இது சுத்தமா இல்லையே. சில பேர் வருவாங்க பார்த்தீங்களா, நான் இந்த கையில வாங்க மாட்டேன், இந்த கை பீச்சை கையில ஆண்டவரை வாங்க மாட்டேன், இந்த கையில தான் வாங்குவேன். இந்த கையில தான் லஞ்சம் வாங்குறேன், இந்த கையில வாங்காத, இந்த கையில வாங்கு. லஞ்சம் இதுல தான் வாங்குற, நீ இதுல தான் எல்லா பாவமும் செய்யற, ஆனா இந்த கையில தான் வாங்கணுமா? என்ன மூளை, என்ன புத்தி? இந்த கையில வாங்குறது, நாக்கில் வாங்குறது எல்லாம் தான் அசுத்தம். இது சுத்தமா இருந்தா இதெல்லாம் கழுவாடினா கூட பரவாயில்ல. இது சுத்தமா இல்லாட்டா 10 தடவை கழுவினாலும் சுத்தமா இருக்காது. மூன்றாவது நான்காவது இந்த இதயம், ஹார்ட் லவ்விங். அந்த ஹார்ட் நம்ம லெட்டர்லாம் எழுதும் போதெல்லாம் அந்த இதில் இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, எத்தனை தடவை லவ் அனுப்புகிறோம். அந்த லவ் அனுப்பாதீங்க. இங்கே லவ் இருந்தால் அந்த லவ் ஆட்டோமேட்டிக்கலாக போவோம். இங்கே யாரையும் லவ் பண்ணுறதில்ல, ஆனால் 10 லவ் அனுப்பிடுவோம். சரிங்களா? என்னெல்லாம் பொய் மாதிரிலாம் வாழ்கிறோம். ஐந்தாவது இந்த உடல், திஸ் பாடி பயன்படுத்துங்க. 4 பேருக்கு சேவை செய்கிறது, மகிழ்ச்சி ஊட்டுவோம். நிச்சயமாக நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். லாசரஸ் போல ஆபிரகாமுடைய மடியில் நாம் இருப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். மறந்துடாதீங்க, இந்த 5ஐயும் நீங்கள் கடைப்பிடித்து இன்றைக்கு ஆரம்பிங்க. கடந்த காலத்தை விட்டுருங்க, இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த 5ஐயும் சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களிடம் அந்த பொக்கிஷம் இருக்குது. நீங்கள் செல்வாக்கு உள்ளவர்கள். ஆமேன்.